தர்மம் செய்வதில் 7 வழிகள் இருக்கிறது. நமக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், காசு பணம் கொடுக்கிறது மட்டும்தான் தர்மம் என்பதாக நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயங்கள்லாம் சொல்லி இதுவெல்லாம் தர்மம் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். இந்த ஹதீஸை கவனிங்கள். மற்றவர்களை சந்திக்கும் போது புன்னகை செய்வது தர்மம், நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் தர்மம், தெரியாத ஊரில் வழி தெரியாமல் தடுமாறுபவர்களுக்கு வழி காட்டுவது தர்மம், கண் பார்வையில் தடுமாற்றம் உள்ளவருக்கு உதவுவதும் தர்மம், நடைபாதையில் கிடக்கும் கல்லையோ முள்ளையோ எலும்பு துண்டையோ எடுத்து ஓரத்தில் போடுவதும் தர்மம், உன் வாளியில் இருந்து உன் உடன்பிறவா சகோதரரின் வாளியில் நீர் ஊற்றுவதும் தர்மம். அதாவது உணவில் அல்லது குடிபானங்களில் பங்கிட்டு தருவது, இதுவெல்லாம் தர்மம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே தர்மம் என்று சொன்னால் காசு பணம் கொடுக்கிறது மட்டும்தான் தர்மம் நினைச்சிடாதீங்க. உங்களுடைய வீட்டில் போய் உங்களுடைய நண்பர்களையோ உங்களுடைய மனைவி மக்களையோ உங்களுடைய தெரிஞ்சவர்களையோ தெரியாதவர்களையோ பார்த்து சிரிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த புன்னகை, அந்த புன்னகையும் தர்மம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே பெற்றோர்களை பார்த்து சிரிங்க, மனைவி மக்களை பார்த்து சிரிங்க, அதுவும் நன்மைகள் வந்து சேரும். நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது தர்மம் என்பதாக சொன்னார்கள். பாதியில் கிடைக்கக்கூடிய கல்கள் முற்கள் எலும்பு துண்டுகள் இதுவெல்லாம் கால் அப்படியே நீங்க தள்ளிட்டு நீங்க போயிட்டீங்க என்பதாக சொன்னால் அதுவும் தர்மம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எனவே நல்ல அமல்கள் செய்வது என்பது இது தர்மத்தில் சேரும். நல்ல அமல்கள் செஞ்சுட்டே இருக்கணும். ஒருத்தரை உதவி செய்யணும், ஒருத்தரை போய் நம்ம சந்திக்கணும், நல்ல விஷயங்களை சொல்லி தரணும், அவங்க ஏதாவது குழப்பத்தில் இருக்கிறாங்க என்பதாக சொன்ன நல்ல மஷூராக்கள் தரணும், இதுவெல்லாம் தர்மத்தில் வந்து சேரும். எனவே நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை முழுக்க தர்மமாக மாற்றிக்கொள்வதற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பாக தான் இந்த மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். எனவே நிச்சயமாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் இது போன்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அத்தனை தர்மங்களையும் செய்து நாளை மறுமையில் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய நல் முஸ்லிம்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் சிறந்த தர்மத்தை தரக்கூடிய பாக்கியத்தை தந்திருள்வானாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் மறுமையில் சிறந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன். இந்த நல்ல விஷயங்களை, இந்த ஹதீஸை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்வதும் ஒரு தர்மம், ஒரு நன்மை என்பதாக மறந்து விடாதீர்கள்.